அடுத்ததாக மேடையில் ஞான வேள்வி அரங்கமானது துவங்க இருக்கின்றது. சிவத்திரு சா சுப்ராயன் ஐயா அவர்கள் கடலூரிலிருந்து எழுந்தவர்கள் நமக்கு இந்த ஞான வேள்வி நிகழ்த்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றி பெரும்பாலானோர் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஒளி இதழினுடைய ஆசிரியராக இருந்து செவ்வனே அந்த இதழை ஓராண்டு நிறைவு செய்து 2வது ஆண்டை நோக்கி அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய பெருமகனார் ஐயா அவர்கள் அருட்குருநாதனுடைய சிந்தனையை எழுத்துக்களாக அவருடைய செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய கருணையை நினைந்து இன்றைய நாளில் அருட்குருநாதர் ஆடலசியாவுடைய குருபூசை நன்னாளாம் இந்த இனிய நாளில் குருநாதர் ஐயா அவர்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய பொருளாக விளங்கக்கூடிய அன்புதான் எல்லாம் என்கின்ற நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய அவற்றை அன்பே சிவம் என்ற தலைப்பில் நின்று ஒரு சில மணித்துளிகள் நம்மிடம் ஞான வேள்வியை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். ஐயாவிடம் மேடை ஒப்படைத்து ஐயா உரை சொற்பொழிவு நிகழ்த்துமாறு அன்போடு வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, இங்கே பல பேருக்கு ஜானகிராமன் நல்லா தெரியும். ஏன்னா பவானியிலே வாழ்ந்தவர். பவானி சிவனடியார் திருக்கூட்ட தொடக்க காலத்திலிருந்து அதனோடு நெருக்கமாக இருப்பவர். அதனால் அவர் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நம்முடைய ஸ்ரீதர் அவரும் அதே மாதிரி தொடக்க காலத்தில் இருப்பவர். அதனால் அவரையும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சுப்பராயனை மட்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் வேகத்தில் நேரமாகுதுன்னு நான் அப்படியே விட்டுட்டேன். சுப்பராயன் அவர்கள் கடலூர் பகுதியில் வாழ்ந்து வருகிறார். நல்ல சைவ உணர்வும் தமிழ் உணர்வும் கொண்டவர். அவர்கள் விழுப்புரத்தில் இருக்கிற அந்த மாணிக்கவாசக திருக்கூட்டத்தின் சார்பில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளில் வகுப்பெடுத்தெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால் அவர்களுக்கு அந்த திருக்கூட்டம் மாணிக்கவாசகர் எம்பிரான் மாணிக்கவாசகர் திருக்கூட்டத்தின் சார்பில் ஒரு இதழ் தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாளாக அவர்களுக்கு எண்ணம் இருந்திருக்கிறது. அதை ஒரு நாள் என்னிடத்தில் அந்த அமைப்பை சார்ந்தவர்களும் நம்ம அன்பர் சுப்பராயன் அவர்களும் இந்த மாதிரி ஒரு இதழ் தொடங்கலாம் என்றிருக்கிறோம், நல்ல ஒரு பெயரை நீங்கள் தேர்வு செய்து கொடுங்கள், அதற்கு அந்த இதழுக்கு ஒரு பெயர் தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள். நானும் 2-3 நாள் நினச்சி பார்த்தேன். ஆனால் சரியான பேர் எனக்கு அப்பொழுது உதிக்கவில்லை, மனதில் தோன்றவில்லை. அது 4 நாள் ஆயிட்டுது. 4ஆம் நாள் காலையில் சிவபூசை முடித்தவுடன் எல்லாத்தையும் முடித்து சாமி எடுத்து வச்சு எங்கள் வீட்டில் அம்மையப்பர் இருக்குது. கைலாயம் போன ஒருபாடு அம்மையப்பர் ஒன்று செய்து வழிபாடு செய்கிறோம். அதற்கு விண்ணப்பம் வைக்கிற போது மனதில் தோன்றியது ஒளி என்று இதழ் பெயர் வைக்கலாமே என்று தோன்றியது. ஏனென்றால் இந்த ஒளி என்ற இதழை என்னுடைய தந்தையார் மறைமலடிகளை வைத்து திருவிளக்கு ஏற்றி, அவர் கையாலே திருவிளக்கு ஏற்றி சைதாப்பேட்டையில் சைதை திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகம் என்று ஒரு கழகத்தை அடிகள் காலத்தில் தொடங்கினார்கள். தொடங்கி சில ஆண்டுகளுக்கு பின்னாலே அந்த இயக்கமாக இது நடத்த வேண்டும் என்று கருதி அந்த அமைப்பின் மூலமாக ஒளி என்று ஒரு இது தொடங்கினார்கள் 1940. அது ஒரு 2-3 ஆண்டு வந்தது. நான் பிறந்தது 52 தான். ஆனால் எங்கள் அப்பா அதற்கு ஒளி என்று அப்போவே பெயர் வைத்தார். அதுக்கப்புறம் அது 2-3 ஆண்டு நடந்து அந்த இதை நின்று போய்விட்டது. அதுக்கப்புறம் மறைமலடிகளுடைய காலம் முடிந்து அதனால் சில வழக்குகள் எல்லாம் என்னுடைய தந்தையார் பேரில் வந்து அந்த இயக்கத்தையோ அந்த இதழையோ தொடர முடியாமல் போனது. ஆனால் தந்தையார் அது எப்படியும் தொடங்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். அவர் பெயருக்கு முன்னால் ஒளியகம்னு போட்டிருப்பார். நான் என்ன நினச்சிக்கின்னா, நான் பிறந்ததுனால என் மேலே ரொம்ப ஆசையினால அந்த பேரை சேர்த்து ஒளியகம்னு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஒரு முறை அப்பா கிட்ட கேட்டேன், ஏன்பா 3 பசங்க இருக்கிறான், அருளரசு, தம்பி பணியரசு, நான் ஒளியரசு, நீங்கள் ஒளியகம் மட்டும் வச்சிருக்கீங்களேன்னு கேட்டேன். அது உண்மையில பாசத்தில் வச்சதில்லை. நான் ஒளின்னு ஒரு இதழ் நடத்தினேன், அந்த இதழை நிறுத்திட்டு நடத்த முடியாமல் போச்சு. அதனால் அந்த பேரை சேர்த்துக்கலாம்னு ஒளியகம்னு சேர்த்து ஒளியகம் நாரா ஆடலரசுன்னு போட ஆரம்பித்தேன். அந்த இதழினுடைய நினைவாக போட்டது உன்னுடைய நினைவாக இல்லை என்று அவர் சொன்னார்கள். அது ஒரு வகையில் சிறப்பாக கூட இருந்தது. ஏன்னா அந்த இதழை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக. அதனால் இவர்கள் கேட்டபோது எனக்கு அந்த பெயர் நினைவு வரவில்லை. ஆனால் அப்பா காலத்தில் நான் தொடங்கணும் நானும் நினைத்து கொண்டேன். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. அப்புறம் இவர்கள் கேட்டபோது அந்த பெயர் எனக்கு நினைவுக்கு வரவில்லை. இந்த 4ஆம் நாள் வழிபாட்டில் நான் வழிபாடு நிறைவு செய்து விண்ணப்பம் வைக்கிற போது ஒளி என்று பெயரே வைக்கலாமே என்று உள்ளத்தில் ஒரு உணர்வு தோன்றியது திருவருளால். அந்த பூசை முடித்து வெளியில் வந்து உடனே அலைபேசி எடுத்து நம்முடைய சுப்பராயன் அவர்களுக்கும் அந்த எம்பிரான் மாணிக்கவாசகர் அறக்கல் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ரவி, அப்புறம் புஷ்பா, மற்ற அன்பர்கள் எல்லோரிடத்தையும் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இன்றைக்கி வழிபாட்டில் இது தோன்றியது, இந்த பெயர் எங்கள் அப்பா வைத்து நடத்திய ஒரு இதழ்,
அதை மேலப்படுத்த வேண்டும் என்று எண்ணியிருந்தார். அது இவ்வளவு காலமாக செய்ய முடியவில்லை. நீங்கள் தொடங்குகிற அந்த இதழுக்கு என்னுடைய அந்த பெயரை வைத்துக் கொள்ளலாமே என்று நான் அந்த அப்பா சொன்ன பெயரை வைக்கலாமே என்று சொன்னேன். அவர்களும் அன்போடு அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஒளி என்ற மாத இதழை நடத்தி வருகிறார்கள். அது சென்ற 1/1/2024 தொடங்கி 12 இதழ் வெளிவந்திருக்கிறது. வெளியில் கூட வச்சிருந்தார்கள், பார்த்திருப்பீர்கள். 200 ரூபாய் தான் ஆண்டு சந்தா, 200 ரூபாய். 15 ஆண்டு சந்தாவாக 2500 ரூபாய். புரவலர் சந்தா என்கிற வகையில் 10,000 ரூபாய். அதனால் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் அந்த இதழுக்கு ஆக்கம் செலுத்துகிற வகையில் அது தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஏன்னா அவருடைய குருநாதர் வைத்த பெயர், அவருடைய குருபூசை விழாவில் அதை உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நேரமாவது என்ற அவசரத்தில் அந்த பணத்தையும் நகையும் கொடுத்துட்டு உடனே இதை பேச முடிச்சிட்டேன். நான் இது நினைவு வந்தனால் சொல்லுகிறேன். அதனால் இங்கே வந்திருக்கிற அன்பர்கள் அந்த இதழுக்கு வாய்ப்பு இருக்குமானால் ஆயுள் சந்தாவும், வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் ஆண்டு சந்தாவாவது செலுத்தி, வாய்ப்பு இருப்பவர்கள் புரவலர் சந்தா செலுத்தி சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஜானகிராமன் அதற்கு புரவலராக 10,000 ரூபாய் செலுத்தி இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமல்லாமல் அவர் வகுப்பெடுக்கிற இடங்கள்லாம் சொல்லி 100 அன்பர்களை உறுப்பினராக அந்த இதழுக்கு சேர்த்திருக்கிறார்கள் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, நீங்களும் அதுபோல அந்த இதழுக்கு உதவி செய்கிற வகையில் ஆயுள் சந்தாவோ அல்லது ஆண்டு சந்தாவோ அல்லது வாய்ப்பு இருக்குமானால் புரவர் சந்தாவோ செலுத்தி அந்த இதழ் தொடர்ந்து நடவதற்கான சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அதில் நல்ல கருத்துக்களை எல்லாம் அவர்கள் எழுதுகிறார்கள். நம்முடைய ஜானகிராமன் எழுதுகிறார். அப்புறம் நம்முடைய மோகனராசு, தியாகராஜனுடைய தம்பி மோகன்ராஜ் அவர்கள் மாணிக்கவாதருடைய உபதேச அந்த நூல்களை சிந்தனையும் அதில் செலுத்துகிறார். அடியேன் நம்முடைய தலப்பயணம் என்ற வகையில் திருத்தலங்கள் பாடல் பெற்ற தேவார படங்கள் என்ற வகையில் தொடர்ந்து எழுதி வருகிறேன். தில்லையில் தொடங்கியிருக்கிறோம். குருகா ஒரு வெள்ளடை வரையில் நிறைவு பெற்றிருக்கிறது. தொடர்ந்து அது வெளிவரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, நல்ல கருத்துக்களை வருகின்றன, நீங்கள் எல்லாம் வாங்கி பயன் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, அப்படி அந்த ஒளி இதழுக்கு ஆசிரியராக விளங்குகிற வரை எல்லா இடத்திலையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் போன ஆண்டும் அழைத்திருந்தோம், இந்த ஆண்டும் அழைத்திருக்கிறோம். அவரை அவ்வப்போது வாய்ப்புகளெல்லாம் அழைத்து அவரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எண்ணித்தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்கள் இப்பொழுது அன்பே சிவம் என்ற தலைப்பில் உங்கள் முன்னாலே உரையாற்றிருக்கிறார்கள். அவரை பாராட்டி வாழ்த்தி அவருக்கு உரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, அவர்கள் அந்த இதழ் பற்றியும் இன்னும் கொஞ்சம் தகவலை தெரிவிப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன், அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர்